நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சமையல் அறையில் முடங்கியவள் வெளியில் வந்தாள். வாயிற்படிகளை தாண்டி வெளியில் வந்தாள். தன்னுள் இருக்கும் பயத்தை விரக்கி வெளியில் வந்தாள். அவள் தன் கனவுக்காக பறப்பாள், பறந்து கொண்டே இருப்பாள். வானில் அவளுக்காக பல அற்புதங்கள், தலைக்கற்கள் என பல இருந்தது. அதை எதிர்கொள்ள வெளியே வந்தாள் அவள். குந்தன் சக்சேனா என்ற பெண் இப்படிதான் தன் கனவுகளை சுமந்து வானில் பறக்க ஆரம்பித்தாள். கல்பனா சாவ்லாவோ விண்ணில பறக்க ஆரம்பித்தாள். மலாலா என்ற பெண் கல்விக்கு குரல் கொடுத்தாள். இவர்களைப் போல் பல பெண்கள் பல துறைகளில் கால் பதித்தனர். இருந்தாலும் இன்னும் பல பெண்களின் கனவுகள் இரும்பு பெட்டியில் தூசிகள் படிந்து அடைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் சமுதாயத்தில் மிகவும் பாகுபாடு. பெண் வேலைக்கு செல்கிறாள் என்றால் ஏற்ற ஊதியம் கிடைக்கவில்லை. பெண் தன் திறமையை வெளிப்படுத்துகிறாள் என்றால் சில இடங்களில் அங்கீகாரம் கிடைப்பதில்லை. பெண்களுக்கு இக்காலத்தில் கல்வி கிடைத்தாலும் அவளுக்கு ஏற்ற இடம் இச்சமூகம் கொடுத்துள்ளதா? ஏற்றத்தாழ்வு வாழ்வில் இருக்கலாம், ஆனால் பாலினத்தில் இருக்கக்கூடாது. சீர்திருத்த மனம் படைத்த அறிவுள்ள பெண்களிடம் இருந்துதான் சீர்திருத்த மனம் படைத்த அறிவுள்ள பெண்மணிகள் தோன்றக்கூடும் என்றார் பெரியார். இச்சமூகம் பெண்களுக்கு மட்டும் சம உரிமை தராமல் இல்லை, மூன்றாம் பாலினத்தவர்களுக்கும் தான். பெண்களுக்கு என்ன இடம் தந்துள்ளது என்று தெரியவில்லை, ஆனால் மூன்றாம் பாலினத்தவரை சமூகத்தில் வாழ கூட இடம் தரவில்லை. அவர்களில் பல பேர் பல தடைகளை தாண்டி சாதிக்கின்றனர். சமீபத்தில் லோயலா என்னும் பெரிய கல்லூரியில் டாக்டர் ஜென்சி என்னும் திருநங்கை முதல் பேராசிரியராக பணிக்கு சேர்ந்துள்ளார். இவரை போல் பல திருநங்கைகள் பல துறைகளில் சாதிக்கின்றனர். அடக்குமுறை சமூகம் நமக்கு கொடுத்தாலும் அதை தாண்டி வர வேண்டும் என்றார் ஜென்சி. கால் வைக்க கூட இடமில்லை, மூச்சு விடவும் முடியவில்லை. இருந்தாலும் காலியாகத்தான் இருக்கிறது. திருநங்கை அருகில் பேருந்து இருக்கை. இப்பால பாகுபாடு மட்டுமின்றி மனிதர்களாகவே அவர்களிடையே பல பாகுபாடு வகித்துள்ளனர். இப்பாகுபாடு மட்டுமின்றி மனிதர்களாகவே அவர்களிடையே பல பாகுபாடு வகித்துள்ளனர். இப்பாகுபாடு நம் முன்னோர்களிடமிருந்து தொடங்கி இக்காலம் வரையிலும் மாறாத ஒன்றாக உள்ளது. முன்னிருந்த காலத்தில் மக்கள் செய்யும் தொழிலில் பாகுபாடு பார்த்தார்கள். அத்தொழிலை வைத்து மனிதர்களாகவே அவர்களுக்கு ஒரு இடத்தை நிர்ணயம் செய்தனர். அப்போதுதான் உருவானது மேல்தெரு கீழ்த்தெரு மக்கள் என்று. பெரிய மனிதர்கள் கோவிலுக்குள்ளே, தாழ்த்தப்பட்டவரோ கோவிலுக்கு வெளியே. பெரிய மனிதர்களுக்கு சரம் பாடுவதும் வேலை செய்வதும் தாழ்த்தப்பட்டவரின் வேலையாக இருந்தது. அவர்கள் வளரும் வழியை இங்கு எவரும் தரவில்லை. இக்காலத்திலும் அந்த அவலம் ஏற்படுகிறது. அவர்கள் கல்வி கற்று வளர்ந்தாலும் அவர்களை அவ்வளவு எளிதில் வளர விடுவதில்லை. அவர்கள் சாதியை வைத்து அவர்களை தாழ்த்தி விடுகின்றனர். இவர்களுக்காக குரல் கொடுக்க பல தலைவர்கள் முன்வந்தனர். பெரியாரின் சமத்துவம் பற்றி நாம் அறிவோம். அவர் மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் போராடினார். தன் எழுத்திலே பலரின் மூடும் தனத்தை அழித்தார். கல்லை கடவுளாக்கும் மந்திரங்கள் ஏன் மற்ற மனிதனை மற்ற மனிதனுக்கு சமத்துவம் உள்ள மனிதனாக்க கூடாது? இவ்வுலகத்தை படைத்த தெய்வம் அனைவரையும் சமமாகத்தான் படைத்துள்ளார். அப்போது ஏன் அவை காண்பதற்கு கூட சில சமூகத்தை சேர்ந்தவர்கள் வரக்கூடாது என்று தன் குருதியில் மூடும் தனத்தை கொண்ட மனிதர்கள் சொன்னார்கள். கடவுளுக்கு அடுக்காத பொய்யில் பெரும் பொய் இதுவே ஆகும். அனைவரும் ஒரு நாள் மண்ணோடு மண்ணாகத்தான் போகிறோம். அப்போது ஏன் நம்மை தின்னும் புழு தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்று பாகுபாடு பார்க்கவில்லையே? அப்போதையே ஆறறிவு கொண்ட மனிதன் பாகுபாடு பார்க்கிறான். ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமவெளியில் முதலாளியும் தொழிலாளியும் பார்ப்பாடும் பறையிலும் ஏன் என்றவர். பெரியாரின் ஒரு பொன்மொழி போதும் பாகுபாடு பார்க்கும் மூடனுக்கு. ஒரு ஜாதி தாழ்ந்தது எவ்வளவு பொய்யோ அவ்வளவு பொய் இன்னொரு ஜாதி உயர்ந்தது என்றார் ஜெயகாந்தன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு வார்த்தை தொழில் பெற்றுமையான் என்று என் வள்ளுவரான குரல்வழியுடன் ஒரு சிறிய பாடலுடன் முடிக்கின்றேன். ஆண் என்ன, பெண் என்ன, நீ என்ன, நான் என்ன, எல்லாம் ஓரினம்தான். அது நாடு என்ன, வீடு என்ன, காடு என்ன, மேடு என்ன, எல்லாம் ஓரினம். எல்லாம் ஓரினமே. நன்றி, வணக்கம்.